அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய அட்னேட் பிசிக்ஸ் பை அருண் அப்படிங்கிற நம்ம காணொலி சேனல்ல இன்றைக்கு நம்ம 16வது அலகு, அதாவது நான் நீட் சிலபஸ்ல நம்முடைய ஒளியியல் அப்படிங்கிற பாடத்துல இருந்து நம்ம ஒரு கேள்வி வந்து பார்க்க போறோம். வழக்கம் போல மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான். என்ன கேள்வி அப்படின்னு சொன்னா, இந்த பாருங்க, நீட் தேர்தலில் 2018ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. ஒரு பொருள் 15 சென்டிமீட்டர் குவிய தூரம் கொண்ட ஒரு குழியாடியில் இருந்து 40 சென்டிமீட்டர் தொலைவில் வைக்கப்படுகிறது. சரியா? இந்த ஐடியா இதுதான் ஒரு அதனுடைய இந்த குழியாடியினுடைய அச்சு. அதுல இந்த குழியாடி தான் இருக்கு. அதுல இருந்து 40 சென்டிமீட்டர் தொலைவில் ஒரு பொருளை வைத்திருக்கு. இது முடிஞ்சது. அப்புறமா பொருள் ஆடியை நோக்கி 20 சென்டிமீட்டர் நகர்த்தப்பட்டது. அப்படியே கொஞ்சம் தூரமா தண்ணி 20 கொண்டு தூரம் செய்யணும். இப்ப இந்த முதல்ல 40 சென்டிமீட்டர் வைக்கும் பொழுதும் இந்த பொருளுக்கு ஒரு பிம்பம் கிடைக்கும் ஒரு இடத்துல. எங்க சார் கிடைக்கும்? அது கண்டுபிடிக்கணும் நம்ம. அதே மாதிரி 20 சென்டிமீட்டர் தள்ளி வச்ச பிறகும் இன்னொரு இடத்துல பிம்பம் கிடைக்கும், அதையும் கண்டுபிடிக்கணும். அந்த முதல்ல கிடைச்ச பிம்பத்துக்கும் இரண்டாவது கிடைச்ச பிம்பத்துக்கும் இடையில் எவ்வளவு தூரம், அதுதான் பிம்பம் அடையும் இடப்பெயர்ச்சி. இதை நமக்கு கண்டுபிடிக்க சொல்லுங்க. கண்டுபிடிச்சிடலாமா? ஈஸி தான். எங்க இந்த இடப்பெயர்ச்சி எப்படி இருக்குன்னு சொன்னா, 30 சென்டிமீட்டர் ஆடியில் இருந்து விலகும் அப்படின்னு இந்த பக்கமா தள்ளி வந்துடும். 36 சென்டிமீட்டர் ஆடியில் இருந்து விலகும், 36 தள்ளி வந்துடும். அல்லது 36 சென்டிமீட்டர் ஆடியை நோக்கி நகரும். பண்ணும்போது ஆடியை நோக்கி 30 சென்டிமீட்டர் ஆடியை நோக்கி நகரும். இந்த மாதிரி 4 தெரிவுகள் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. இல்லை எது சார் சரி பார்க்கலாமா? நமக்கு இந்த மாதிரி சொல்லும்போது கார்டீசியன் கோஆர்டினேட் படிச்சிருக்கோம். சரியா? அதன்படி குறியீட்டு மரபு படிச்சிருக்கோம். இந்த குறியீட்டு மரபின்படி குழிவில்லைன்னா ஒரு வரும், குவிவில்லை கான்வெக்ஸ் லென்ஸ்னா வரும், கான்கேவ் லென்ஸ்னா தனியா வரும் இல்லையா? இது வந்து கான்கேவ் ஆடி, அதாவது குழியாடின்னு சொல்றோம். அப்போ எஃப் என்பது குழியாடியா இருப்பதனால அந்த ஆடியினுடைய குவிய தூரம் வந்து நெகட்டிவ்ல இருக்கும், எதிர்குழியாடி -15 சென்டிமீட்டர். இது ஒரே வேல்யூ, அது மாறாது. அது ஆடிக்கு ஆடி சமன்பாடுன்னு ஒண்ணு படிச்சிருக்கிறோம். அது வந்து 1/v + 1/u = 1. அதுல வீணா என்ன சார்? ஆடிக்கும் பொருளுக்கும் இடையிலான தூரம் u. அப்ப நிகழ்வு 1 நிகழ்வு 2 இது என்ன சொல்றது? நிகழ்வு 1ங்கிறது இந்த 40 சென்டிமீட்டர் தொலைவில் இந்த படத்தின்படி. அப்ப நிகழ்வு 2ங்கிறது 20 சென்டிமீட்டர். அது இருக்கா சார்? அது அடுத்த ஸ்லைடுல அந்த படம் வரும். சரியா? சரி. இப்ப நிகழ்வு 1 இந்த சமன்பாட்டை நிகழ்வு 1க்கு எழுதணும்னா 1/v + 1/u = 1/f இருக்கு இல்லையா? அது 1/v1 + 1/u1 = 1/f. சார் 1/f1 போட வேண்டாமா சார்? போட வேண்டாம். ஏன்னா அது வந்து குழி ஆடிக்கு வந்து ஒரே குவியத்தூரம் ஆடப்படுறது இல்லையா? பொருளை நம்ம எங்க வேணாலும் வைக்கலாம், அதுக்கு ஏற்றபடி பிம்பம் எங்க வேணாலும். சரியா? சரி. u1 ஆடிக்கும் பொருளுக்கும் இடையிலான தூரம் -40 சென்டிமீட்டர். 40 தான் கொடுக்குது சார். -40 கார்டீசியன் மரபுப்படி, குறியீட்டு மரபுப்படி இதுக்கு இடதுகை பக்கம் தான் -40, வலதுகை பக்கம் தான் +40. சரியா? v1 ஆடிக்கும் பிம்பத்திற்கும் இடையிலான தூரம். ஓகேயா? சரி. இந்த v1 எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இதேதான் 1/v1 = ஒண்ணுமே கிடையாது. இந்த 1/u + 1/u இல்லையா? அதை இந்த சைடு கொண்டு வந்தா -1/u. சோ 1/f - 1/u. அப்போ f எவ்வளவு சார்? -15 சென்டிமீட்டர். முதல்ல எழுதிக்கலாம். u1 எவ்வளவு சார்? -40 சென்டிமீட்டர். 1/-15 -1/-40. அப்ப 40க்கும் 15க்கும் அதான் பொது மடங்கு எவ்வளவு சார் வரும்? சரியா? 8ஆல பெருக்குனா 8 15 120, 3ஆல பெருக்குனா 3 40 120. அப்ப 120 காமனா போட்டுக்கோங்க. 8ஆல பெருக்குனா 8 1 8, அப்ப -8. மைனஸ் தானே? அதே மாதிரி +3. அப்ப 8 -8 +3, அப்ப மொத்தத்துக்கு -5. -5 ÷ 5/120. இதுதான் 1/v1. நமக்கு என்ன சார் வேணும்? v1. அப்ப தலை மாத்தி போட்டுக்கோங்க. அப்ப 120/5 அப்போ -24 சென்டிமீட்டர். அப்போ குழியாடிங்கிறதுனா அதுல இருந்து இந்த பக்கம் 24வது சென்டிமீட்டர்ல இந்த முதல் படத்துல பார்த்தோம் இல்லையா? அதற்கான பிம்பம் கிடைக்கும். இதுக்கு என்ன சார் கிடைக்கும் பார்க்கலாம். நிகழ்வு 2 இதுக்கு எழுதுமே 1/v1. அதே மாதிரி 1/v2 + 1/u2 = 1/f. 1/v + 1/u = 1/f. அப்ப நமக்கு என்ன வேணும்? v2 வேணும். அப்ப 1/u2 எங்க வச்சிரு, மற்றெல்லாம் அந்த பக்கம் எடுக்கிறீங்க. 1/f - 1/u2. இப்ப u2 என்ன சார்? முதலே பார்த்தோம், ஆடிக்கும் பொருளுக்கும் இடையிலான தூரம். இப்ப எவ்வளவு சார்? முதல்ல 40 இருந்தது, அது லென்ஸை நோக்கி ஆடியை நோக்கி 20 சென்டிமீட்டர் தள்ளணும். அதனால பாக்கி 20, மொத்தம் 40 இல்லையா? அப்ப -.
ஏன் சார் மைனஸ் 20? இந்த பக்கம் இருந்தாலே மைனஸ் தான் இல்லையா? மைனஸ் 20. V2 ஆடிக்கும் பிம்பத்துக்கும் முடியும். அதை கண்டுபிடிக்க முடியும். ஸோ 1 by V2 is equal to 1 by F minus 1 by V2. இது முதல்ல போட்ட மாதிரி 1 by minus 15 minus 1 by V2 எவ்வளோ சார்? மைனஸ் 20க்கும் 15க்கும் அதை 30 மடங்கு எவ்வளோ சார்? 4 15 60, 3 20 60. அப்போ 60. 4 15 மேலே இங்கே மைனஸ் 4, 3 20 மேலே மைனஸ் 3. ஸோ மைனஸ் 4 மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் 3. அப்போ எவ்வளோ சார்? மைனஸ் 1 மட்டும். மைனஸ் 1 பை V2 60. அப்போ முதல்ல இங்கே கிடைச்சது 36வது குழியாடியிலிருந்து 36வது சென்டிமீட்டர்ல கிடைச்சது பார்த்தோம். போனஸ் இப்போ எங்க கிடைக்குது? மைனஸ் 60 சென்டிமீட்டர்ல கிடைக்குது. அப்போ விலகிக்கொண்டே போகிறது எங்கிருந்து? ஆடியிலிருந்து. அந்த இடப்பெயர்ச்சி பார்த்தீங்கன்னா V2 மைனஸ் மைனஸ் 60 மைனஸ் 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 பிளஸ் மைனஸ் 60 பிளஸ் 24 மைனஸ் 30. அப்போ 36 சென்டிமீட்டர் ஆடியிலிருந்து விலகும். அந்த நெகட்டிவ் சைன் வந்து அந்த பக்கமாகவே போகிறது, விலகி. ஸோ 36 சென்டிமீட்டர் ஆடியிலிருந்து விலகும் அப்படிங்கிறது சரியான விடை. இது வரைக்கும் நம்ம பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த ஒளியியல் அப்படிங்கிற பாடத்துல முதல் 2 ரவுண்டுல நம்ம நீட் சிலபஸ் பிரகாரம் அழகுபடி போகல. அலை ஒளியியல், கதிர் ஒளியியல் அப்படி 2ஆ பார்த்தோம். அதுலயே 13 26 கேள்விகள் பார்த்தோம். இப்போ ஒரு 29 கேள்விகள் நம்ம பார்த்துருக்கிறோம். நம்ம அடுத்த காணொளியில் நம்ம வந்து பொருட்களின் இரட்டைத்தன்மை, ரியல் நேச்சர் மேட்டர் அண்ட் ரேடியேஷன் மற்றும் பருப்பொருட்களின் அலைப்பண்பு, சரியா? அந்த இதுல வந்து ரியல் நேச்சர் மேட்டர் அண்ட் ரேடியேஷன் ஆங்கிலத்தில் சொல்லுவோம். பொருட்களின் இருமை பண்புகள் பற்றி நம்ம அடுத்த காணொளியில வந்து நம்ம பார்க்கலாம் ஒரு கேள்வி, சரியா? அது வரைக்கும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.